ஆஸ்திரிய நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு வந்தே மாதரம் பாடலை பாடி அந்நாட்டு கலைஞர்கள் வரவேற்பு அளித்தனர். ரஷ்யாவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவுக்கு சென்றார். வியன்னா நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு ஆஸ்திரிய அதிபர் கார்ல் நெஹாமர் உற்சாக வரவேற்பு அளித்தார். பின்னர் அவருக்கு அந்நாட்டு அரசு சார்பில் இரவு விருந்து அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடியை இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இசையமைத்து அந்நாட்டு கலைஞர்கள் வரவேற்றனர். அந்த வீடியோவை தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ள மோடி, ஆஸ்திரியா சிறப்பான இசை கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் வந்தே மாதரம் பாடல் புதிய வடிவமைப்பை பெற்றிருப்பதாகவும் நெகிழ்ச்சியுடன் பிரதமர் பதிவிட்டுள்ளார். சுமார் 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியா நாட்டுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் செல்வது இதுவே முதல் முறையாகும். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் கமல்ஹாசனின் குணா படத்தை மறு வெளியீடு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் கமல்ஹாசனின் குணா திரைப்படத்தை மறு வெளியீடு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. வரிசையில் காத்திருப்பவர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. 5 மணி நிலவரப்படி 77% வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் குணாநிதி தற்போது 77% வாக்கு என்பது பதிவாகி இருக்கு. அதிமுகவினர் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் 80% வாக்கு அப்படின்றது மேலும் இந்த சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு. என்ன நிலவரம்? தற்போது இன்னும் எவ்வளவு பேர் வாக்களிக்க வேண்டியிருக்கு? வணக்கம் தேவா. அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு என்பது காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது மாலை 6 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு முன்பாக இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி என்பது வழங்கப்படும். அதாவது மாலை 5 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா 77.73% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. தற்போது மாலையோடு இந்த வாக்குப்பதிவுக்கான நேரம் என்பது முடிவடைந்த நிலையில் தற்போது வாக்குச்சாவடி ஊழியர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அந்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2,37,031 வாக்காளர்கள் உள்ள நிலையில, அதாவது மாலை 5 மணி நிலவரப்படி 1,84,255 வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. அதாவது இன்று இன்னும் பல வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பது என்பது இன்னும் முழுமையடையாத நிலையில இதுக்கான இறுதிக்கட்ட அந்த சதவீதம் என்பது இதன் பிறகே தெரிய வரக்கூடிய சூழல்ல தற்போது 6 மணியோடு வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்து விட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் வாக்காளர்கள் வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது பாத்தீங்கன்னாக்கா நாம் இருக்கக்கூடிய அந்த துறவி பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிற வாக்குச்சாவடி மையத்தில் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் வாக்குப்பெட்டி இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இங்கு சீல் வைக்கப்பட்ட இயந்திரங்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு பனையபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட இருக்கிறது. அங்கு அதற்கான
அதற்கான வாக்கு எண்ணிக்கை மையமாக அது தேர்வு செய்யப்பட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் அங்கு நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் வருகின்ற 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா தற்போது அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்து தற்போது வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் வந்து சீல் வைக்கும் பணி என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அந்த வாக்குச்சாவடி மைய ஊழியர்கள் என்பது தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த வாக்கு சதவீதம் என்பது இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை ஏனென்று சொன்னால் இன்னும் வந்து இதுக்கான இன்னும் பல வாக்குச்சாவடி மையங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 77.73% வாக்கு என்பது இன்னும் கூடுதலாக இதற்கான வாய்ப்புகளே வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த 6 மணியோடு அந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்து தற்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குப்பெட்டி எந்திரங்கள் சீல் வைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இடைத்தேர்தலில் பதிவான வாக்கள் தற்போது சீல் வைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க குணாநிதி, தகவலுக்கு நன்றி. நீட் தேர்வில் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆள் மாறாட்டம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளதாக நீதிபதி புகழேந்தி குறிப்பிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதும் மாணவிகளின் தாலியை கூட கழற்றுமாறு கூறுவதாக வேதனை தெரிவித்தார். நீட் தேர்வு ஆள் மாறாட்டம் தொடர்பாக சிபிசிஐடி கேட்ட எந்த தகவலையும் தேசிய தேர்வு முகமை வழங்கவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதி இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல தெரிகிறது என்று கண்டித்தார். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்த ஏன் உத்தரவிடக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த நிலை தொடர்ந்தால் அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய இறுதியாக 5 நாட்கள் கால அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு நீதிபதி புகழேந்தி ஒத்திவைத்தார். தென்காசி அருகே உள்ள நகைக்கடையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பெண் ஒருவர் தங்கச் சங்கிலியை திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அன்று சுரண்டை மெயின் ரோட்டில் உள்ள நகைக்கடைக்கு சிறுவனுடன் வந்த பெண் நகை வாங்குவது போல நடித்து கடைக்காரரை திசை திருப்பியுள்ளார். பின்னர் கவனிக்காத நேரத்தில் 12 கிராம் எடையுள்ள தங்கச் சங்கிலியை எடுத்து தனது கைப்பையில் வைத்து நகைகளை சரிபார்த்த போது சங்கிலி திருடப்பட்டதை அறிந்த கடைக்காரர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் சாலையில் சென்று கொண்டிருந்த மாடு முட்டியதில் முதியவர் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று வழியாக சென்றவர்களை முட்டி தள்ளியது. இதில் காரைக்குடி திருமயத்தைச் சேர்ந்த 64 வயது லட்சுமணன் பலத்த காயமடைந்தார். அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதேபோன்று மதுரை செல்லத்தாயி என்ற 65 வயது மூதாட்டியும் தூய்மை பணியாளர் ஒருவரும் மாடு முட்டியதில் காயமடைந்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இருக்கை கிராமத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது வீட்டில் 2 நாட்களுக்கு முன்பு புதிதாக கூரை மாற்றியுள்ளார். இந்நிலையில் அந்த வீட்டில் திடீரென தீப்பற்றி மளமளவென பரவியது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போதிலும் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ, டிவி என அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள ஆவின் விற்பனை நிலையத்தில் இளைஞர்கள் சிலர் பாலை திருடும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பெருமாபாளையம் புதூர் பகுதியில் உள்ள ஆவின் பாலகத்தில் தொடர்ந்து பால் திருடு போவதை அறிய விற்பனையாளர் கடையை சுற்றி கண்காணிப்பு கேமராவை பொருத்தினார். அப்போது இளைஞர்கள் இருவர் தொடர்ந்து பால் பாக்கெட்டுகளை திருடி வந்தது தெரியவந்தது. புகார் அளித்தும் காவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆவின் பால் விற்பனையாளர் இளைஞர்கள் பால் திருடும் காட்சியை இணையத்தில் பதிவிட்டார். திருப்பூரில் மின்சாரம் தாக்கி 2 மயில்கள் உயிரிழந்தன. பிரிட்ஜ்வே காலனி பகுதியில் இறை தேடி வந்த மயில் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் அமர்ந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததால் நிகழ்விடத்திலேயே மயில் உயிரிழந்தது. இதேபோன்று ஆர்நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் பெண் மயில் ஒன்று உயிரிழந்தது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் இறந்த மயில்களை எடுத்துச் சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலை சுற்றி 4 மாட வீதிகளில் இருந்த நடைபாதை கடைகள் ஆட்சியர் உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டன. நடைபாதை கடைகளால் விழா நாட்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து கடைகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் கடைகளை கோயில் நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தினர். ஈரோட்டில் தன்னிடம் உதவி கேட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு அடுத்த 2 மணி நேரத்தில் 3 சக்கர வாகனத்தை வாங்கிக் கொடுத்த நடிகர் பாலாவின் செயல் பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. கிருஷ்ணாம்பாளையத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பிரேமா திண்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பாலாவை சந்தித்து உதவி கோரியுள்ளார். அடுத்த 2 மணி நேரத்தில் பிரேமா வீட்டிற்கு சென்ற நடிகர் பாலா அவர் கேட்டபடி 3 சக்கர வாகனத்தை வழங்கினார். இதனால் இன்ப அதிர்ச்சியடைந்த பிரேமா கண்ணீர் மல்க பாலாவுக்கு நன்றி தெரிவித்தார். இப்போ பாலா சார் காலையில் 10 மணிக்கு அப்ளிகேஷன் கொடுத்தேன். எனக்கு உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கவர்மெண்ட்டில் மாற்றுத்திறனாளி பொதுவாக 60% 30%ன்னு பார்க்காதீங்க. தயவு செய்து நடக்க முடியாமல் நிறையா பேர் இருக்காங்க. அது பெண்களாகப்பட்டவங்க 30 வயசுக்கு மேலே ஆகிட்டா அவங்களால நடக்கவே முடியல. ஒரு வண்டியில் பஸ்ஸில் ஏறுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. இல்லை என்னால் முடியுது, என்னால் முடிஞ்சதானே பண்ணுறேன். அவ்வளோ பெரிய ஆளாக இல்லைண்ணே. அதை பற்றி பேசல. எனக்கு தகுதி இல்லை, அறிவு இல்லைண்ணே. நான் ஒரு சாதாரண ஆள். என்கிட்ட வர என்கிட்ட இருக்க காசை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் அவ்வளோதானே. தொடர்ந்து இதே மாதிரி மக்கள் உங்களை தேடி வராங்க உதவி கேட்டு. நீங்கள் அரசுக்கு டைரக்ஷன் கொடுக்கலாம்ல, அந்த அரசுக்கு நீங்களே கேட்டு. ஆனால் இல்லைண்ணே, என்கிட்ட இருந்தால் கொடுக்க போகிறேன், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதானே நம்மளுடைய கான்செப்ட். அதை பற்றி பேசலாம். எனக்கு தகுதி இல்லை, அறிவு இல்லை. நான் சாதாரண ஒரு நார்மல் மேன். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கங்கினி கிராமத்தில் வீட்டின் மேல்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்தார். 1997-98 ஆண்டில் இந்திய ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 20 வீடுகள் கட்டப்பட்டன. சமையல் வேலை செய்யும் தர்மலிங்கம் என்பவர் குடும்பத்துடன் இங்குள்ள வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து தர்மலிங்கம் பலத்த காயமடைந்தார். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள வீடுகளை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு இந்துஸ்தான் பெட்ரோலியம் நுழைவாயில் முன்பாக நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது தொழிலாளர்கள் 3 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முன்னாள் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தலைமையில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் துறைமுகத்தில் சுருக்குமடி வலையை பறிமுதல் செய்த வந்த மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதாக எழுந்த புகாரை அடுத்து அங்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் சுருக்குமடி வலைகளை பறிமுதல் செய்ய வந்தனர். இதனை அறிந்த மீனவர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பதற்றம் நிலவியதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் உத்தரவுப்படி ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் சரையு, MP கோபிநாத் ஆகியோர் தண்ணீரை திறந்துவிட்டனர். சுழற்சி முறையில் முதல் மண்டலத்திற்கு 5 நாட்கள், 2வது மண்டலத்திற்கு 5 நாட்கள் என 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும். தவணை ஒன்றுக்கு 72.60 மில்லியன் கன அடி வீதம் மொத்தம் 609.84 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. தண்ணீர் திறப்பு மூலம் பூதிநத்தம், பெத்தமுத்தாலி, காமன்தொட்டி என 22 கிராம விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும்.